சகுந்தலாமா கண்களில் நீர். ஆனால் உள்ளம் தூக்கம் இல்லாமல் துடிக்குது. அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அன்பு சாயல் இருக்கணும். அதுக்காகவே அவங்க இந்த முடிவை எடுத்தாங்க. வயசானாலும் ஒரு பெண்ணுக்கு மனசு இல்லையா? அவங்களும் சிரிக்க வேணும், அவங்களுக்கும் யாராவது தோளாக இருக்கணும். அவங்க வருஷந்தோறும் குடும்பமாக இருந்தோன்னு நினச்சாங்களே, ஆனால் அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வெறும் தனிமை தான். இனி ஒருத்தரோட கையை பிடிச்சு வாழ்கிறது தவறா? உண்மையாக நேசிக்கிறவங்க கூட என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதா? அந்த அம்மாவோட கண்களில் இருந்தது வலி இல்லை, ஒரு நிம்மதி. ஆனால் அந்த நிம்மதிக்கு அந்த குடும்பம் கொடுத்த பதிலை நீங்கள் கேட்கணும். இந்த வீடியோ முழுசாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது காலை 4 மணி. 65 வயதான ராமேஸ்வர் பிரசாத் தன்னோட ரூமில் இருக்கிற ஆரம்பமான நாற்காலியில் சாய்ந்து மேலே சுவரை பார்த்துட்டு இருந்தார். அவரோட கண்களில் ஒரு ஆழமான சோகம் தெரிஞ்சது. தனக்கு தானே பேசிக்கிட்டே, இப்போ வரைக்கும் ராத்திரி முழுக்க தூக்கம் வரல, இன்னமும் தூக்கம் என்னை சுத்தமாக வெறுப்புப்பட்ட மாதிரி. ஒரு காலத்தில் வேலைக்கு போயிட்டு ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு வந்த உடனே தூக்கம் வந்து தூங்கி போயிடுவான். இப்போ தான் நான் உலகத்தில் வீணானவனாக பார்க்குற மாதிரி இருக்குன்னு யோசிச்சாரு. அவர் நாற்காலியிலிருந்து எழுந்து வீட்டுக்குள்ளே சுற்றி நடந்தார். வீடு ரொம்ப பெரியது. உயரமான கூரைகள், விசாலமான கதவுகள், பெரிய பெரிய ரூம்கள். பணத்துக்கே ஒரு குறையும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் மகன்கள் மருமகள்கள் சிரிச்சது எல்லாம் தெரியாமல் போச்சு. மனைவியோட இனிமையான சண்டைகள் இல்லை, பேத்தி பேரன்கள் விளையாடுற சத்தம் கூட இனிமேல் நினைவில் தான். சுற்றி வந்து தன்னோட ரூமுக்கு வந்தார். அங்கே சும்மா ஒரே குரலில் பாட ஆரம்பித்தார். போதா தனியா, போதா தனியா, உன்னோட கூட்டம் எல்லாம் பின்னாடியே விட்டுட்டு போயிடுச்சே. அந்த பாடலை ஒரே துவண்டு போன குரலில் பாடினப்ப அவர் கண்களில் கண்ணீர் துளியோட விழுந்துச்சு. முகத்தில் ஏதாவது உணர்வோ இல்லை. உன்னை இல்லாமல் இந்த வாழ்க்கையே ஒரு சுமையாக இருக்குது சுமித்ரான்னு மெதுவாக சொன்னார். சுமித்ரா அவரோட வாழ்க்கை துணை. இப்போ அந்த வீடும் சுவரும் கல்லும் தான். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. அவரோட கூட அந்த வீடு, சிரிப்பு, வாழ்வு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு காலத்தில் சந்தோஷத்தோடு நடந்த அந்த வீடு இப்போ ஒரு கடும் அமைதியால் நிரம்பிருச்சு. அந்த அமைதி காதுகளுக்குள்ள ஊடுருவும் வகையில் இருந்துச்சு. ஆனால் அந்த அமைதிக்கு ஒரு தனி பழக்கம் இருக்குது. அந்த அமைதி மெதுவாக ஒரு மனிதனையே விழுங்கிடும். ராமேஸ்வரோட வாழ்க்கையும் இப்போ அந்த அமைதியோட பிடிக்குள்ளேயே சிக்கி போயிடுச்சு. நாள் முழுக்க ராத்திரி முழுக்க யோசனையிலேயே மூழ்கி இருந்தார். பார்வை சுவரில் ஒட்டி இருந்தாலும் பார்ப்பதில்லை. தூக்கம் கூட அவரோட விளையாடுற மாதிரி ஒளிஞ்சொளிஞ்சு ஓடுது. அந்த பெரிய வீட்டில் இப்போ அவரை கவனிக்க ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், ஹரிராம். பல வருஷமாக வேலை பார்த்து வந்த வேலைக்காரர். ஆனால் இப்போ குடும்பத்தோட உறுப்பினராக மாறிட்டார். வீட்டுக்குள்ளே சமையல் அடுப்பை சூடாக வச்சதும் ராமேஸ்வரை கவனித்ததும் ஹரிராம் தான். முக்கியமாக அவரோட தனிமையை பங்கிட முயற்சி செஞ்சதும் அவன்தான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ராமேஸ்வர் இப்போ பழைய மாதிரி இல்லை. அவரோட உடல்நல தினமும் மோசமாயிட்டு தான் இருந்துச்சு. சாப்பாடு தட்டு அப்படியே இருந்துச்சு, மருந்துகள் டேபிள்லேயே இருந்துச்சு. அவர் நாள் முழுக்க ஒரு வெறுமையான பார்வையோட சும்மாவே இருந்தார். இந்த நிலையை பார்த்த ஹரிராம் முடிவு பண்ணி அவரை டாக்டர்கிட்ட அழைச்சி போனான். டாக்டர் ரமேஸ்வரை பார்த்து சில கேள்விகள் கேட்டார். அப்புறம் தனியாக ஹரிராமோட பேசினார். இவரோட உடம்புக்கு வந்த பிரச்சனை உடம்பால் இல்லை, மனசால. தனிமை தான் இவரோட பெரிய நோய். இவரை மக்களோட சேர வைக்கணும், பேசணும், சிரிக்க வைக்கணும். இல்லைன்னா நிலை இன்னும் மோசமாக மாறிடும். அதோட ஹரிராமுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த நோயோட வேர் தனிமை தான். உடனே அவரோட பெரிய மகனுக்கு ஃபோன் பண்ணான். ரிங் போனதே தவிர யாரும் எடுக்கலை. அப்புறம் சின்ன பையனுக்கு கால் பண்ணான். ஹரிராம், அப்பா ஓகேயா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்கிறாரு அவரை தனியாக வைக்கக்கூடாதான். கொஞ்ச நாள் வந்து அவரோட கூட இருக்கலாமே, இல்லாட்டி அவரை உங்கள் கூட கூட்டிக்கிட்டு போயிடுங்க, மனசுக்காவது கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்குறேன், டைம் கிடைச்சா வரேன். ஆனால் அந்த சின்ன பையனோட குரலே எந்த உற்சாகமும் இல்லை. அடுத்த சில நாட்களும் ஹரிராம் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சான். ஆனால் ஒவ்வொரு முறையுமே அதே பதில் தான், பார்க்கலாம். உள்ள அடி எடுத்து வச்ச உடனே
ராமேஸ்வரின் காதுல பலவிதமான சத்தங்கள் விழுந்துச்சு. ஒருத்தர் பத்திரிக்கையில மூழ்கி இருந்தாரு, இன்னொருத்தர் சும்மா சுத்தி சுத்தி நடந்துகிட்டு இருந்தாரு, வேறொருத்தர் வெளியே கதவை கடைசியா பார்த்துக்கிட்டு யாராவது திரும்பி வருவாங்களா என்ற எதிர்பார்ப்போட நின்றுட்டு இருந்தாரு. நானும் இப்போ இந்த கூட்டத்தோட ஒரு பாகமா ஆக போறேனான்னு ரமேஸ்வர் தன்னோட மனசுக்குள்ளே கேள்வி கேட்டாரு. அந்த எண்ணங்களையே அவர் மூழ்கிட்டு இருந்த போது திடீர்னு ஒரு தடாம், யாரோ ஒருத்தருடன் மோதினாரு. அவரோட சூட்கேஸ் தரையில விழுந்து உள்ளிருந்த துணிகள் எல்லாம் சிதறிச்சு போனது. பார்த்து நடந்திருக்கலாமேன்னு சற்று கோபத்தோட ரமேஸ்வர் சொன்னாரு. அவங்க முன்னாடி நின்றிருந்தது 60லிருந்து 62 வயது சுமார் இருக்கிற ஒரு வயதான பெண்ணு. மெதுவான நிறத்துல இருந்த சேலை, முகத்துல ஒரு நன்றான புன்னகை, அதே நேரத்துல ஒரு அற்புதமான நம்பிக்கை நிறைந்த தோற்றம். மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் அவசரமா எங்கேயோ போறதால தப்பா மோதிட்டேன்னு அவங்க சொன்னாங்க. ரமேஸ்வர் பதில் சொல்லல. துணிகளை மீண்டும் எடுத்து சூட்கேஸ்ல போட்டுட்டு சும்மா முன்னே நடந்து போனாரு. அவரோட கூட வந்த ஹரிராம் ஓல்டேஜ் ஹோமின் மேனேஜர்கிட்ட போய் தேவையான வேலைகளை முடிக்க ஆரம்பிச்சான். சில நிமிஷத்துக்கு பிறகு ரமேஸ்வர் அந்த புதிய உலகத்தின் ஒரு பாகமா மாற்றி இருந்தாரு. ஆனா அந்த உலகம் அவருக்கு புதுசு, தெரியாத புதிய மாதிரி இருந்துச்சு. முதல் நாள் இரவு ரொம்ப கஷ்டத்துல தான் கடந்து போச்சு. ராத்திரி முழுக்க திரும்பி திரும்பி படுத்து தூக்கம் வராம குழம்பிட்டு இருந்தாரு. ஒரு சமயம் தூக்கம் வந்து நெருங்கினாலும் நினைவுகள் அவன் காதுல கிசு கிசுத்து தூக்கத்தை கலைச்சுது. அவரோட மனம் சோகம் நிறைஞ்சது. அந்த 2 நாள் அவர் தனியாகவே ரூம்ல இருந்தாரு. இன்றும் சாப்பாட்டுக்கு பிறகு ரூம்ல திரும்பி வந்தாரு. பெட்ல சும்மா உட்கார்ந்துருந்தான். அப்போ மெதுவான ஒரு தட்டுப்பாட்டு. உள்ள வரலாமா? ரமேஸ்வர் தலையை தூக்கி பார்த்தாரு. அந்த மோதல் நடந்த நாள் சந்தித்த அந்த அதே பெண் தான். அவள் சொன்னதுக்கே அவர் பதில் சொல்லல. பார்வையை விளக்கினாரு. அவங்க சிரிச்சபடி ஒரு நாற்காலி இழுத்து உட்கார்ந்துட்டாங்க. நான் சகுந்தலா, நம்ம மோதல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சுல்ல? ரமேஸ்வர் இன்னும் அமைதிதான். அவங்க கொஞ்சம் சிரிச்சபடி தொடர்ந்து பேசினாங்க. நான் இப்படி திடீர்னு வர்றதும் இவ்வளவு பேசுறதும் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணலான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன செய்வது, இந்த பழக்கம் எனக்குள்ளேயே வந்துருச்சு. நான் இங்க கேர்டேக்கரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலையிலிருந்து மாலை வரை இங்கேயே தான் இருப்பேன். இங்க இருக்கிற மூத்தாரோட பிபி, சுகர் எல்லாமே செக் பண்ணி அவங்களோட உடல்நிலையை கவனிப்பது தான் என்கிட்ட வேலை. அந்த நாளும் ஒரு நோயாளியை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன். அப்பதான் உங்களை மோதிட்டேன்னு சொன்னாங்க. ரமேஸ்வர் இன்னும் அமைதி தான். அவங்க அடுத்தது சொன்னாங்க. எப்பவுமே ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறீங்க போல தெரியுது, நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுறீங்களேன்னு ரமேஸ்வர் உடனே பதில் சொன்னாரு. சகுந்தலா சிரிச்சபடி நகைச்சுவையில சொன்னாங்க. ஆமா, ஆனா உங்க மாதிரி எப்பவுமே கோபத்துல இருப்பது எனக்கு பழக்கம் இல்லை. சரி, இப்பவாவது பேசுனீங்களே, அதுவே பெரிய விஷயம். அந்த சிரிப்புக்கு இடைச்சல் போல ரமேஸ்வர் புருவத்தை குளிச்சாரு. ஐயோ, நீங்க இன்னும் மருந்து எடுத்தே இல்லையா? மருந்து நேரத்துக்கே எடுத்துக்கணும், இல்லைன்னா உடம்பே சரியில்லாம போயிடும்னு கவலையோட சகுந்தலா சொன்னாங்க. ரமேஸ்வர் மெதுவான பார்வையில அவங்க கிட்ட பார்த்துட்டு மெதுவா சொன்னாரு. யாருக்காக? என்ன இருக்கு இப்ப வாழ்க்கையில? சகுந்தலா சிறு புன்னகையோட, உங்களுக்காக தான். சில நேரம் நமக்காக நாமே வாழணும்னு சொன்னாங்க. அவங்க மருந்து எடுத்துட்டு அவங்க கையை நீட்டி ரமேஸ்வர் கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீரும் கொடுத்தாங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப விலை மதிப்போடுது, ரொம்ப சிறியது தான் வாழ்க்கை. அதனால பழைய விஷயங்களெல்லாம் மறந்துட்டு புதுசா சிரிச்சுட்டு மீண்டும் வாழ ஆரம்பிக்கணும்னு மெதுவா சொன்னாங்க. ரமேஸ்வர் கொஞ்சம் துடிக்க சொன்னாரு. இந்த மாதிரி சொல்றது ரொம்ப ஈஸி, யாருக்குமே பிரச்சனை இல்லாதவங்க தான் இப்படின்னு பேசுவாங்க. ஆனா நீங்க புரியவே மாட்டீங்க. நான் என் வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்திருக்கேன். சகுந்தலா ஒரு ஆழமான மூச்சு விட்டாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒன்றை இழந்தவங்க தான். ஒருத்தர் தன்னோட வாழ்நாள் முழுக்க சேமிச்ச பணத்தை விட்டாரு, ஒருத்தர் தன்னோட அடையாளத்தை, இன்னொருத்தர் தன்னோட நெருங்கியவங்கள. ரமேஸ்வரின் முகம் கடினமா இருந்தாலும் கண்கள்ல நினைவோடு ஒரு மென்மையான உணர்வு தோன்றியது. அந்த அமைதியை துணிச்சலோட உடைக்க சகுந்தலா முயற்சி பண்ணினாங்க. சரி, டீ குடிக்கிறீங்களா? இங்க டீ தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்பதான் ரமேஸ்வர் அவங்க முகத்தை பார்த்தாரு. எப்பவுமே நீங்க விஷயங்களை ஈஸியா எடுத்துக்கிறீங்களே? சகுந்தலா சிரிச்சாங்க.
வாழ்க்கைய சுமையா எடுத்துக்கிறதுல தான் எதுவுமே கிடையாது. ரமேஸ்வரிடம் பதிலே இல்லை. அவரோட கண்கள் கனமா இருந்தது, முகம் தாழ்ந்திருந்தது. இருவரும் சும்மா அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அவரோட விரல்கள் மெதுவா நாற்காலியின் கைப்பிடியில் ஒட்டிக்கிட்டே இருந்தது. அவரோட சிந்தனைகள் பழைய நினைவுகளுக்குள்ள நுழைந்திருந்தது. சகுந்தலா கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு மெதுவா சொன்னாங்க, நம்ம வழிய யாராவது கேட்கும்போது மனசு லேசாகும். அங்கிருந்ததோட ரமேஸ்வர் தன்னோட மனச்சுமையை வெளிச்சதுக்கு கொண்டு வந்தாரு. என் வீடு ஒரு காலத்துல சந்தோஷமா சிரிச்சு கொண்டே இருந்தது. ரமேஸ்வர் தன்னோட மனைவி சுமித்ராவும் 2 மகன்களும் சேர்ந்தே ஒரே ரூம்ல இருந்தாங்க. எப்போதும் தங்களை மிக பாக்கியசாலிங்கிற மாதிரி நினைச்சு வாழ்ந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 பேரும் நல்லா படிச்சு நியாயமான வாழ்க்கை வாழ்ற மாதிரியான மகன்கள் இருந்தாங்க. அந்த 2 பசங்க வேலைக்காக வெளியூர் போயிட்டாங்க. அப்புறம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் ரமேஸ்வரும் சுமித்ராவும் மட்டும்தான் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு மாதிரி தனிமையாக எதுவும் தெரியல. சுமித்ரா அந்த வீட்டில் ஒரு ஜீவன் மாதிரி. அவங்களோட சிரிப்பு கூட அந்த வீட்டு சுவர்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருந்தது. பசங்க ஒரு சில நேரம் வருவாங்க. இதெல்லாம் சொல்கிற போதே ராமேஸ்வரோட குரல்லையே சில நேரம் கம்புன மாதிரி இருந்தது. அவர் ஒரு ஆழமான மூச்சு விட்டார். அப்புறம் சொன்னார், ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி சுமித்ரா அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு. அவள் இல்லாமல் என்னோட பசங்க கூட என்னை மறந்துட்டாங்க. ராமேஸ்வர் அவர்களோட குரல் நடுங்கிற மாதிரி இருந்தது. சகுந்தலா அவங்க முகத்தை பார்க்க ரொம்ப கவனமாக பார்த்தாங்க. புன்னகையை புரிஞ்சு சொன்னாங்க, என்ன ராமேஸ்வர், உங்கள் வாழ்க்கை உங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் சுருக்கப்பட்டிருக்கா? சுமித்ரா போனது கஷ்டம்தான். ஆனால் அவரோட நினைவுகளோட நீங்கள் வாழ முடியாமல் முழுக்க முழுக்க வாடிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்ந்த வாழ்க்கைய மீனிங்ஃபுல்லாக மாற்றாமல் விட்டுட்டீங்க. ராமேஸ்வர் அமைதியாக இருந்தார். இதுதான் முதல் முறை யாரோ ஒருவர் அவரோட வழியை கேட்கறதுக்கும் மேலே அவருக்கு ஒரு தவறான யோசனையிலே வாழ்ந்துட்டு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு சர்மா பற்றி தெரியுமா? அவங்களும் உங்களை மாதிரி தான் இங்கே தான் இருக்காரு. ஒரு காலத்தில் அவருக்கு எல்லாமே இருந்தது, பெரிய வீடு, சந்தோஷமான குடும்பம், பணமும் பெருமையும். ஆனால் ஒரு விபத்தில் அவரோட மனைவியும் ஒரே பையனும் போயிட்டாங்க. சொத்து பணம் எல்லாம் சில பேரோட ஆசைக்கு புண்ணாகி போயிட்டது. இங்கே வந்தபோது அவர்கிட்ட எதுவும் இல்லை. ஆனாலும் அவர் எதையுமே விட்டு கொடுக்கல. வாழ்க்கையோட துக்கத்தை பார்த்து அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல. அவர் மறுபடியும் தைரியம் எடுத்தாரு. இப்போ ஒவ்வொரு காலையிலும் பக்கத்தில் உள்ள குடிசை பகுதியில் போய் ஏழை பசங்களுக்கு பாடம் சொல்றாரு. அவரோட மீதமுள்ள வாழ்க்கைய அந்த பசங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. இது சொல்லும் போது சகுந்தலா ராமேஸ்வர் அவங்களோட முகத்தை பார்த்தாங்க. அவங்களோட கண்கள்ல ஒளி வர ஆரம்பிச்சுது. சர்மா தன்னோட தனிமையே பலமாக மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்ற போதே வெளியிலிருந்து ஒரு காப்பாளன் வந்தான். மேடம், மேனேஜர் சார் உங்களை கூப்பிடுறாங்க. சகுந்தலா மெதுவா எழுந்து ரொம்ப சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. இப்போ வரேன்னு சொல்லிட்டு சகுந்தலா வெளியே போனதும் ராமேஸ்வருக்கு ஏதோ ஒரு அடக்கி வச்சிருந்த மனதுக்குள்ள கதவு திறந்த மாதிரி உணர்ந்தாரு. பல வருஷமா தூளுக்கு அடிபட்டு இருந்த அந்த கதவு தான் முதல் தடவையாதான் அவங்க மனசுல ஒரு இலகுப்படுதல். அந்த ராத்திரி ராமேஸ்வர் படுக்கையில புரண்டு கொண்டே இருந்தாரு. ஆனா இந்த தடவையில பழைய நினைவுகளோட வழி தரல, குத்தலும் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு புதுசாக நிம்மதியிலும் உணர்வு. ஏதாவது செய்யணும், மீண்டும் ஒரு முறையாக உயிரோட வாழணும். இப்போ அவர் தனக்கே ஒரு நோயாளி போல இல்லை. காலை முதல் வெயிலோட சூரியனோட ஒளிவிலும் நேரம். ராமேஸ்வர் மெதுவாக செருப்பை காலில் போட்டுக்கிட்டு மெதுவாக நடந்து ரூமுக்கு வெளியே வந்தார். வெளியே ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சு. பசுமை நிறம் நிறைந்த பூக்கள். அந்த இடம் முழுக்க ஒரு உயிரோடு இருக்கிற பசுமை. அங்கே தோட்டத்துக்குள்ள வேலை பார்க்குற தோட்டக்காரர் மண்ணை தோண்டி செடிகளோட வேறு பக்கம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாரு. இந்த காட்சி ராமேஸ்வரோட கண்ணில் ஒரு மின்னலை விட்டது. ஒரு காலத்தில் இவருக்கே இந்த தோட்ட வேலை ரொம்ப பிடிக்கும்னு ஒரு காலம் இருந்துச்சு. சுமித்ராவுக்கு ரோஜாப்பூ ரொம்பவே பிடிக்கும்னு தெரிஞ்சதால வீட்டிலேயே பூச்செடிகள் வளர்த்தாரு. தானே தண்ணி ஊற்றி வெட்டவும் பண்ணுவார். செடிகள் மாதிரி தான் மனித வாழ்க்கையும் இல்லையா? கவனிச்சா மலருது, விட்டுட்டா வாடுறதுன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சாரு. பின்ன ஏன் தெரியல, அவர் நேரா போய் தோட்டக்காரரிடமிருந்து ஒரு உரி வாங்கி தானே மண்ணை தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. தோட்டக்காரர் அவரை பார்த்து சின்ன அதிர்ச்சியோட பின்ன சிரிச்சு, வா வையா,
உங்களுக்கு தோட்ட வேலைக்கு இவ்வளவு பிடிச்சதான்னு கேட்டாரு. அதே நேரத்துல சகுந்தலா ஏதோ வேலையில போய்கிட்டு இருந்தாங்க. ராமேஸ்வர் ரூம் காலியா இருப்பதை பார்த்த உடனே அவங்க எங்க போனாங்கன்னு யோசிச்சாங்க. எல்லா பக்கமும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவருன்னு பார்த்தாங்க. அதுதான் அவரோட கண்கள் விசாலமா ஆயிடுச்சு. ராமேஸ்வர் தோட்டத்துக்குள்ள புல்லுல உட்கார்ந்துருந்தாரு. பக்கத்துல சில பெரியவர்களும் இருந்தாங்க. எல்லாரும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமேஸ்வர் பெரிய சிரிப்போட சிரிச்சிட்டு இருந்தாரு. அந்த காட்சியை பார்த்த சகுந்தலாவோட முகத்துல தானாவே ஒரு அழகான சிரிப்பு மின்னியது. ஒவ்வொரு நாளும் கடந்து போனதுக்கு பின் ராமேஸ்வர் மும்பை விட நல்லா இருக்க ஆரம்பிச்சாரு. அவரா அங்க இருக்கும் எல்லா பெரியவர்களோட சுலபமா கலந்து பழக ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு நாள் யாரோ சொன்னாங்க, தீனதயாள் அவர்களுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, அவர் சில நாட்களா உடம்பு சரியில்லாம இருக்காரு, இனிமேல வாழ்க்கையே வேண்டான்னு என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே ராமேஸ்வர் கண்ணு சிமிட்டினாரு. இது என்னப்பா இப்படியான்னு பயம் அடைந்தாரு. அவர் தானே எப்பவுமே எல்லாரையும் சிரிக்க வைக்கும் நபர், இப்படி எப்படின்னு யோசிச்சாரு. உடனே தீனதயாள் இருக்கிற ரூமுக்கு போனாரு. ரூம்ல தீனதயாள் அமைதியா படுத்திருந்தாரு. கண்கள் மூடப்பட்டிருந்தது. அவர் ஏதோ ஆழமான சிந்தனையில மூழ்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ராமேஸ்வர் மெதுவா போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்தாரு. எப்படி இருக்கீங்க தீனதயாள் ஐயான்னு கேட்டாரு. எதுவும் பதில் வரல. அவரு ஒரு மெதுவான சிரிப்போட, என்ன ஆயிடுச்சு, இப்போ உங்க சிரிப்பே காணோம், என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டாரு. தீனதயாள் மெதுவா கண்களை திறந்தாரு. முகத்துல ஒரு மெதுவான சிரிப்பு. ஆனா அது ரொம்ப ஊக்கம் இல்லாததா இருந்துச்சு. பழைய விஷயங்கள் தான் ஞாபகம் வருதுன்னு சொன்னாரு. அது என்ன பழைய விஷயம்னு ராமேஸ்வர் உடனே கேட்டாரு. தீனதயாளோட கண்கள்ல ஒரு ஒளி வந்தது. நாம எல்லாம் இளம் வயசுல இருந்த காலம், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத சிரிப்புகள், சினிமா ஹால்ல முன்னாடி சீட்ல உட்கார்ந்து படத்துல மூழ்கி போனது. ராமேஸ்வர் சிரிச்சாரு. அப்போ நீங்களும் ஒரு பக்கா சினிமா ரசிகர் தானே? தீனதயாள் கொஞ்சம் உற்சாகத்தோட, ரசிகரா ஒன்றும் சொல்லாதீங்க, சிவாஜி எம்ஜிஆர் படங்களோட ஒவ்வொன்றையும் பார்த்துருக்கேன், அவங்களோட டயலாக்கும் ஸ்டைலும் இன்னைக்கும் நெஞ்சில் இருக்குது. ராமேஸ்வர் அமைதியாக அவரை பார்த்துக்கிட்டே சிரிச்சாரு. இதுதான் முதல் முறை. பல நாட்களுக்கு பிறகு தீனதயாள் என்னையாவது உற்சாகமாக பேசினாரு. அப்படியே பேசி கொண்டிருந்த போதே தீனதயாள் திடீர்னு ஃபுல் எனர்ஜியோட, எங்கள் வீட்டு பிள்ளை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், சரோஜா தேவி, நம்பியார், ஆஹா என்ன ஒரு படம், எத்தனை தடவை பார்த்தேனே, ஒரு தடவையாவது மீண்டும் பார்க்கலான்னு ஆசை. இது சொல்லும்போது அவரோட கண்ணு நனைய ஆரம்பிச்சிச்சு. ராமேஸ்வர் அமைதியா பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனசுக்குள்ள இந்த ஆசையை நிறைவேற்றணும்னு ஒரு எண்ணம் வழியா எழுந்தது. அந்த மாலையே அவர் முதியோர் இல்ல மேனேஜர் கிட்ட பேசினாரு. இன்னைக்கு ஒரு மூவி நைட் வைக்க முடியுமா? மேனேஜர் கொஞ்சம் ஆச்சரியத்தோட பார்த்தாரு. மூவியா? நைட்டா? அதுவும் இங்கேயா? ராமேஸ்வர் பதறாம, ஆமா, தீனதயாளுக்கு அவர் விரும்புகிற படத்தை பார்க்க கிடைக்கும். இதே சமயத்துல இங்க இருக்கிற மற்ற பெரியவர்களுக்கும் கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷமும் தேவைதானே. சில நிமிஷம் பேசினதுக்கு பிறகு மேனேஜர் ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாளே சின்னதொரு திரை வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நாளின் மாலை நேரம் ஹால்ல பெரிய திரை போட்டாங்க. தீனதயாள் வீல் சேர்ல கொண்டு வந்து எல்லாம் முன்னாடியே வச்சாங்க. படம் தொடங்கியதும் தீனதயாள் பெரும் கவனத்தோட பார்ப்பதை பார்த்தாங்க. அவர் முகத்துல மறந்திருந்த அந்த பழைய ஒளி திரும்ப வந்தது. இந்த காட்சியை கண்ட ராமேஸ்வரின் கண்கள் நனைய ஆரம்பிச்சது. பல நாட்கள் கழித்து தீனதயாளும் மற்ற பெரியவர்களும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சு தீனதயாளோட உடம்பு இன்னும் மோசமாயிடுச்சு. டாக்டர் நேரா சொன்னாரு, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ராமேஸ்வர் மெதுவா அவரோட பக்கம் போய் அவரோட கையை பிடிச்சாரு. தீனதயாளின் முகம் வெறுமையா இருந்தது. ராமேஸ்வர் எடுத்து வைத்திருந்த கீதையை திறந்து படிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட குரல் அந்த அறையில முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சது. மெதுவா தீனதயாளின் கண்கள் மூடியது. முகத்துல அமைதி ஏற ஆரம்பிச்சது. கீதையின் ஒளி மேலேறி போனதோட அவரது மூச்சு மெதுவா மெதுவா குறைய ஆரம்பிச்சது. அந்த கணம் வந்தது. அவர் அசையாமலே நிதானமா இந்த உலகத்தை விட்டு போக ஆரம்பிச்சாரு. முதியோர்ல முழுக்க ஒரு சோகத்தின் அலை பாய்ந்தது. ஆனா அதே நேரம் ஒரு சின்ன சந்தோஷமும், அவருடைய கடைசி ஆசை நிறைவேறி ஒரு சிரிப்போட அவர் இந்த உலக விட்டு போனதுக்காக. ராமேஸ்வரின் கண்கள் தொலைஞ்சு போச்சு. தீனதயாளின் இறுதி பயணம் அவரை குலைச்சிடுச்சு. இதுதான் முதல் முறை. வாழ்க்கையோட எந்த நாள் கடைசி நாளா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதனால தான் ஒவ்வொரு நாளும் முழுசா வாழணும். அந்த ராத்திரி அவர் தூங்க முடியாம முழுசா புரண்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு விஷயம்தான் மனசுக்குள்ள சுத்தி கொண்டே இருந்தது.
நாம் நம்ம ஆசைகளை தள்ளிக்கிட்டே போகிறோம், பின்னாடி பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பின்னாடிங்கிற நாள் ஒருபோதும் வரல. தீனதயாளை போலவே இன்னும் எத்தனையோ பேருக்கு தங்களோட ஆசைகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்ற முடியும்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த காலையிலேயே ராமேஸ்வர் நேராக சகுந்தலா பக்கமாக போய் இதையே சொன்னார். சில நிமிஷம் அமைதியாக பார்த்து சகுந்தலா மெதுவாக சிரிச்சாங்க. நீங்கள் இந்த பயணத்தில் போகிறேன்னா நானும் உங்கள் கூட தான். அதுக்கப்புறம் ராமேஸ்வரும் சகுந்தலாவும் முதியோர் இல்லத்தில் இருக்கிற பெரியவங்களை தனியாக சந்திக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுக்கோ யாருக்காவது இப்பவும் ஆசை இருக்கா, அதுவும் ஒரு நாள் கிடைக்கணும்னு தோணுதான்னு கேட்டாங்க. முதல்ல சில பேர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இப்போ இந்த வயசில் என்ன ஆசைமாக இருக்க போகுது. ஆனால் கோபால் மட்டும், நான் என் பசங்க காலத்தில் இருந்த நண்பனை ஒரு தடவை பார்க்கணும். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறான புரிதலால் நாங்கள் ரொம்ப தூரமாக போயிட்டோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தவறான புரிதல் தான் அவங்களோட பேசுறதையே நிறுத்திட்டாங்களாம். இப்போ கோபால் நண்பரை பற்றி சொன்னது ராமேஸ்வருக்கும் சகுந்தலாவுக்கும் ரொம்பவே நன்றாக தோணுச்சு. அந்த நண்பர் இப்போ வேற ஒரு நகரத்தில் இருக்காராம். அவரோட ஃபோன் நம்பரும் எதுவும் இல்லை. ஆனால் ராமேஸ்வரும் சகுந்தலாவும் பல இடங்களில் தேடினாங்க. நிறைய முயற்சித்த பிறகு அந்த நண்பரை அவங்க கண்டுபிடிச்சாங்க. பல தசாப்தங்கள் கழிச்சு அந்த 2 நண்பர்களும் சந்திக்கும் போது கண்களில் கண்ணீர், உதட்டில் சிரிப்பு. இன்னொரு முறை பசங்க காலத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போது வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருவரும் ஒரே நாளை முழுசாக பேசிக்கிட்டு கழிச்சாங்க. எத்தனையோ வருஷம் வீணாக போயிடுச்சே, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்போவோ மனசுக்குள்ள என் நண்பனை மீண்டும் ஒரு தடையாவது பார்க்கணுன்னு ஆசை. இப்போ தான் அது நிறைவேறியதுன்னு நெஞ்சமாக நொறுங்கி பேசிக்கிட்டாங்க. ராமேஸ்வரும் சகுந்தலாவுக்கும் மனமுள்ள நன்றி தெரிவித்தாங்க. இப்போது ராமேஸ்வரின் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் போய்கிட்டே இருந்தது. முதியோர் இல்லத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்டேருந்து அவங்களோட மனசுக்குள்ளே தங்கி இருக்கிற ஆசைகளை கேட்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்ய ஆரம்பித்தார். ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் என் பசங்க காலத்து ஊருக்கு போகணும். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஒரு முறை யாத்திரை போய் வரணும். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, என் மகனே ஒரே தடவையை பார்க்கணுன்னு ஆசை. ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் விரும்புகிற சாப்பாடு ஒரு தடவை சாப்பிடணும். ராமேஸ்வரும் சகுந்தலாவும் சேர்ந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஊற்றினாங்க. மெதுவாக அந்த முதியோரெல்லாம் மாற்றப்பட்டுச்சு. இப்போது அங்கே இருக்கிற பெரியவர்கள் மனம் மாறாமல் மனம் விட்டு வாழ ஆரம்பித்தாங்க. கடைசி நாட்களையும் நிறைய அனுபவிக்கிற மாதிரி. ஒரு நாள் பஜனை, இன்னொரு நாள் சதுரங்கம், இன்னொரு நாள் கேரம், இப்படி நிறைய வண்ணங்களை அந்த இடம் பெற்று வந்தது. ராமேஸ்வரும் இப்போ மாத்திரம் மாறி இருந்தார். ஒரு காலத்தில் தன்னோட தனிமையோடு போராடிட்டு இருந்த அவர் இப்போ வேறவங்களுக்கு ஒளி கொடுக்குற ஒரு அற்புதமான மனிதராக மாறி இருந்தார். ஒரு நாள் ராமேஸ்வர் சகுந்தலாவிடம் மெதுவாக கேட்டார், என்னோட விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஆனால் நீங்கள் உங்கள் விஷயங்களை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க? அப்போது சகுந்தலா மெதுவாக சொன்னாங்க, என் கணவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு. எனக்கு ஒரு மகன் இருக்கான், கல்யாணம் ஆனவன். முன்னாடி நர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்த சகுந்தலா இப்போது ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் முதியோர் இல்லத்தில் உள்ளவங்களுக்காக சேவை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. மற்றவங்களோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறதுல தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு அவங்க சொல்வது போல ரொம்ப மனம் மாறி இருந்தது. அதனால தான் ராமேஸ்வரும் சகுந்தலா இருவரும் ஆசிரமத்தோட வேலைக்காக கிட்டத்தட்ட ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்தம் இப்போ அவங்களுக்கே ஒரு தேவை மாதிரி ஆயிடுச்சு. ராமேஸ்வர் பல முறை உணர்ந்திருந்தாரு, சகுந்தலா எதுவும் பேசாமலேயே தன்னோட மனசுக்குள்ளே இருக்கிறத உணர்றாங்க போல. அவங்களோட குழப்பங்களை எல்லாம் பேசாமலே புரிஞ்சுக்கிறாங்க. அதே உணர்வை சகுந்தலாவும் உணர்ந்திருந்தாங்க. இப்போது அவங்களுக்குள்ள அந்த நட்பு ரொம்ப இயல்பாக நம்மள மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆசிரமத்தில் இருவரும் நேரம் பொழுது பேசி சிரிச்சுக்கிட்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க. எல்லாம் சரியாக போயிடுறது போல் இருந்த நேரத்தில் ஒரு நாள் ரொம்பவே வித்தியாசமாக மாதிரி இருந்தது. அன்னைக்கு ராமேஸ்வர் பழக்கத்துக்கு மாறா சிரிப்போட இல்லை, முகத்தில் சீரியஸாக ஏதோ சிந்தனை இருந்தது. ஏதாவது சொல்லணும் போலவும் சொல்கிறத நிமிஷத்துலேயே தடுக்கிற மாதிரியே இருந்தார். அதை ஸ்பாட் பண்ணி சகுந்தலா மெதுவாக கேட்டாங்க, என்னாச்சு ராமேஸ்வர், இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கீங்க போல? அப்போ ராமேஸ்வர் மெதுவாக சொன்னார், சகுந்தலா, நாம் இருவரும் தனிமையில் இருக்கோம். இந்த வயசில் யாராவது நமக்கேனும் கூட இருக்கணும். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நாம் சேர்ந்தா வாழ்க்கை எவ்வளவு இலகுவாக இருக்கும்? சகுந்தலா திடுக்கிட்டே உடனே கேட்டாங்க, ராமேஸ்வர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
அவர் மெதுவா, சகுந்தலா, இந்த உறவுக்கே ஒரு பெயர் இருக்கணும். நாம் ஒருவருக்கொருவர் ஒரு உறுதியான தோளா இருக்கணும். இந்த சமுதாயத்துக்குள்ள நாம் ஒரு மரியாதையோட வாழணும். சகுந்தலா ரொம்ப சோகமா குழப்பமா ஆயிட்டாங்க. உள்ளுக்குள்ள ஒரே உளுந்து விழுந்த மாதிரி வெடிச்ச மாதிரி. ராமேஸ்வர், நாம பசங்க இல்லை. இந்த வயசுல புதிய உறவுகள் பற்றி கனவு காண்றதுக்கு இடம் இல்லை. மேலும் நம்ம அன்பை காட்ட தான் உறவு தேவையா? இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் வாழும்போது இது நம்ம வயசுக்கு ஒரு சான்றாக இருக்க முடியாது. இப்படி பேசணும்னா அடுத்த நாளே இருந்து நான் ஆசிரமுக்கு வரமாட்டேன். அந்த நிமிஷத்தில் ராமேஸ்வரும் சகுந்தலாவும் மௌனமாக இருந்தாங்க. ஒரே நீண்ட நேரம் இருவரும் அமர்ந்திருந்தாங்க. அப்புறம் ராமேஸ்வர் ஆழமாக ஒரு மூச்சு விட்டார். மன்னிச்சிடுங்க சகுந்தலா, என்னால் தவறாக ஏதாவது சொல்லிட்டேனேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா மன்னிக்கணும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம நட்பு நம்மளை கலக்க முடியாது. நாம் பழைய மாதிரி தான் இருக்கலாம், நண்பர்களா. சகுந்தலா மெதுவாக சிரிச்சாங்க. இந்த இடைச்சொற்கள் பூர்ணமாயின. ராமேஸ்வர், நம்ம நட்புக்குள்ளே இருக்கிற அன்பு தான் முக்கியம். அந்த உறவுக்கு எந்த பெயரும் தேவையில்லை. சகுந்தலா மெதுவாக சிரிச்சாங்க. அடுத்த நாள் ராமேஸ்வரின் மனசில் ஒரே ஒரு கலக்கம். முதியோர் இல்லத்தில் கடந்த 6 மாதங்களில் இதுதான் முதல் தடவையாக சகுந்தலா அங்கே வரல. ஏதாவது வேலை இருக்குமோன்னு மனசுக்குள்ளேயே தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டாரு. ஆனால் அடுத்த நாளும் அவங்க வரல. சகுந்தலா இல்லாத அந்த இடம் ஒரே பசுமையே இல்லாத அமைதியால் மூடப்பட்ட மாதிரி. இப்போ அவங்களோட சிரிப்பு அந்த இடமெல்லாம் ஒலிக்காது. அவங்களோட சின்ன சின்ன கடிந்தும் அன்பும் புரியற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த இல்லம் சோகமாக மாறி போச்சு. அந்த வெறுமை ராமேஸ்வருக்கு தான் அதிகமாக தோணுச்சு. முழு நாள் அவர் அவங்க வருவாங்கன்னு காத்திருந்தாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் போக போக அவரோட உள்ளத்தில் கில்ட் அதிகமாக பில்டாக ஆரம்பிச்சுது. இறுதியில் ஒரு நாள் அவர் நேராக ஆசிரமன்னு மேனேஜரை கேட்டார். ஆனால் அவர்கிட்டையும் எந்த தகவலும் இருக்கல. சகுந்தலா அவரோட ஃபோன் கூட பிக்கப் ஆகலை. ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிச்சாரு. மேனேஜரிடமிருந்து சகுந்தலா இருக்கிற வீட்டு அட்ரஸை எடுத்தாரு. நேராக அவங்க வீட்டுக்கு போகிற முடிவை எடுத்துட்டாரு. மாலை நேரம். ராமேஸ்வர் ஒரு ஆட்டோவில் போய் சகுந்தலா வீட்டுக்கு வெளியே வந்து நின்னாரு. வீடு பெருசாக இல்லை. மெதுவாக கதவுல தட்டினாரு. யாரும் வரல. ஆனால் அவர் யோசிச்சாரு. கேட்டில் தாளே போட்டதில்லை. அதானே உள்ள யாராவது இருக்காங்க என்று மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தார். அந்த நேரத்தில் தான் கதவு தாள் இழுத்து திறந்துச்சு. முன்னாடி நிற்கிறது சகுந்தலா தான். ஆனால் அவங்க முகம் ஆசிரமில் இருக்கிற சகுந்தலா மாதிரி இல்லை. முகம் சோகமா, நடையும் மெதுவா. ராமேஸ்வர், நீங்கள் இங்கே அதிசயத்தோடு கேட்டாங்க. சகுந்தலா, நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஒரே ஒரு வாரமாக வரல. ஃபோனும் பண்ண நீங்கள் எடுக்கல. எல்லாரும் டென்ஷன்லேயே இருந்தாங்க. நீங்கள் நலமாக இருக்கீங்களா? சகுந்தலா மெதுவாக சிரிக்க முயற்சி பண்ணாங்க. கதவை சற்று விலக்கி உள்ளே வர சொன்னாங்க. வாங்க ராமேஸ்வர், உள்ளே வாங்க. ராமேஸ்வர் மெதுவாக நடந்து உள்ளே போனார். ரூம் சத்தம் சீராக இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு வாடை போன்ற உணர்வில்லாத அமைதி அந்த ரூமில் நிரம்பி இருந்துச்சு. சோஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மேசையில் டேப்லெட்டுகள், சிரப்புகளோட பாட்டில்கள் வரிசையாக வச்சுருந்தது. ராமேஸ்வர் அந்த பக்கம் பார்த்தாரு. உங்கள் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது சகுந்தலா, என்னாச்சு? சகுந்தலா ஆழமாக ஒரு மூச்சு விட்டுட்டு மெதுவாக இருக்க எடுத்துக்கொண்டாங்க. சில நாட்களாக உடம்பு சரியில்லை. உடம்புல ஒரு டயர்டாக தூக்கமாக இருந்தது போல் இருந்துச்சு. டாக்டரை காட்டினப்போ தெரிய வந்தது டெங்குவா. டெங்குவா? ராமேஸ்வரன் குரலில் பதட்டம் கலந்துருந்துச்சு. நீங்கள் யாருக்குமே சொல்லலையா? அதுவும் நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்க? சகுந்தலா மெதுவாக சிரிச்சாங்க. இந்த தனிமையோடு வாழ்கிறதுக்கு பழக்கமாயிடுச்சு ராமேஸ்வர். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே அந்த வருத்தம் ராமேஸ்வருக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அவர் மெதுவாக கேட்டார், உங்கள் மக, நீங்கள் சொன்னீங்கள்ல உங்கள் மக மனைவியோடு இருப்பாங்கன்னு, அவங்க எங்கே? இதை கேட்டதும் சகுந்தலாவின் கண்ணு நனைஞ்சுது. முகத்தை கையால் மறைச்சிக்கிட்டு வேற பக்கம் திரும்பி கொண்டாங்க. மகன் மருமகள் இருக்காங்க. ஆனால் அவரோட குரல் நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த குரலோட பதட்டமே உணர்வுகளோட வழி சொல்ல ஆரம்பிச்சுது. ராமேஸ்வர் அந்த கணம் அவங்கள கவனமாக பார்த்துட்டு இருந்தாரு. சகுந்தலா மெதுவாக கண்களை மூடினாங்க. ஏதோ பழைய நினைவுகள் மனசில் இருந்த மாதிரி. அவங்க மேல் தளத்தில் இருக்காங்க. என் மருமகளுக்கு என்னோட சேர்ந்து இருக்கணும்னு பிடிக்கல. அதனால் என் மகன் அவங்க குடும்பத்தோட என்னை விட்டு வேற படி ஆயிட்டான். ராமேஸ்வர் சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே கலங்கி போனார். நான் எத்தனையோ கடினமாக உழைச்சேன். ஆனால் என் மருமகள் சொன்னதுக்காக என் மகன் ஒரு நிமிஷமாவது யோசிக்காமல் என்னை விட்டு போனான்.
எப்போவாவது ஒரு தடவை தான் வருவாங்க. அந்த அறையில் ஒரு சில நிமிஷம் மணி சத்தம் தவிர வேறு எதுவும் கேட்கல. ராமேஸ்வர் மனசுக்குள்ள இவங்களோ ஜீவன் உள்ளவங்க, ஆனால் இவ்வளவு தனிமையில் இருக்காங்க. நான் தனிமையோட போராடுறேன்னு நினச்சேன். ஆனால் இவங்க சிரிப்புக்குள்ளே தான் எவ்வளவு வலி இருக்கும்னு நான் கண்டுக்கவே இல்லை. அவர் சகுந்தலாவை பார்த்தாரு. நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டீங்களா? சகுந்தலா மெதுவாக தலை குனிஞ்சாங்க. இல்லைன்னு தலையசைச்சாங்க. இதை கேட்டதும் ராமேஸ்வருக்குள்ள கொஞ்சம் ஆத்திரமாக வழியாக தோணுச்சு. ஆசிரமில் இருக்கிற எல்லாரோட மருந்து சாப்பாடை பார்த்துக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுது. சாப்பாடும் சாப்பிடல இல்லையா? சகுந்தலா எதுவும் சொல்லலை, மெதுவாக சிரிச்சாங்க. ராமேஸ்வர் அந்த இடம் முழுக்க பார்த்தாரு. திடீர்னு, சரி, நான் இப்போ உங்களுக்காக சமைச்சு கொண்டு வரேன். சகுந்தலா ஆச்சரியத்தோட அவரை பார்த்தாங்க. ஐயோ வேணாம் ராமேஸ்வர், எனக்கு பசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு பசிக்குதே. ராமேஸ்வர் சிரிச்சாரு. நாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்லிக்கிட்டே ராமேஸ்வர்லேருந்து சமையல் ரூமுக்கு போயிட்டாரு. ராமேஸ்வர் சீக்கிரம் கையில் கஞ்சி மாதிரி ஒரு டிஷ் செய்தார். அதை 2 பவுலில் போட்டுக்கிட்டு வெளியே கொண்டு வந்ததுமே சகுந்தலா சிரிச்சிட்டாங்க. உங்களை சமையல் ரூமில் பார்த்ததும் காமெடியாக இருக்குன்னு சொல்லி சிரித்தாங்க. ராமேஸ்வர் பவுல் அவங்களோட நோக்கி நீட்டிக்கிட்டே சிரித்து, என் வாழ்க்கையில் முதன் முறையாக யாருக்காகவோ சமைச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் சாப்பிட்டு சொல்லணும். சகுந்தலா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாங்க. பசுமை சிரிப்போட, உண்மையாக சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை நாட்களுக்கு பிறகுதான் யாரோ என் பொருட்டு சமைச்சிருக்கான்னு சொன்னாங்க. இருவரும் மெதுவாக பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சாங்க. சகுந்தலா முகத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் தெரிஞ்சது. அதை பார்த்த ராமேஸ்வருக்கு மனசுக்குள்ள நிம்மதியாக இருந்துச்சு. அடுத்த 2-3 நாளும் இதே மாதிரி கடந்துச்சு. ராமேஸ்வர் தினமும் கொஞ்ச நேரம் சகுந்தலா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க உடம்பு நலமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு போயிருப்பார். ராமேஸ்வர் தினமும் கொஞ்ச நேரம் சகுந்தலா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க உடம்பு நலமாக இருக்காங்களான்னு கேட்டுட்டு போயிடுவார். சில சமயங்களில் பழம் கொண்டு வருவார், இல்லாட்டி வீட்லேயே கொஞ்சம் வேலை செய்யும் விஷயத்தில் ரொம்ப அக்கறையோட உதவி செய்வார். அந்த நாளும் ராமேஸ்வர் சகுந்தலா வீட்டில் சந்தோஷமாக பேசிக்கிட்டு வெளியே வந்துட்டு போயிட்டு இருந்தார். மேலே யாரோ அவங்கள பார்த்தாங்க. சகுந்தலா உள்ளே போய் படுக்கவே இருந்தாங்க. அப்போ ஒரு கடுப்பான குரல் காதில் விழுந்துச்சு. இங்கெல்லாம் என்ன நடக்குது அம்மான்னு. அசந்து போன சகுந்தலா வெளியே வந்தாங்க. பார்த்தா அவங்க மகனும் மருமகளும் அங்கே நிற்கிறாங்க. மகன் முகம் கோபத்தில் எரியிற மாதிரி இருக்கு. சகுந்தலா அச்சத்தோட, என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு கோபமாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் கேட்குறீங்க, தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, யார் அந்த ஆள், ஏன் தினமும் வந்துட்டு போகிறாரு, இன்னமும் உங்களுக்கே பக்கம் அவ்வளோ நெருக்கமாக தெரியுதுன்னு கோபத்தோட கேட்டார். சகுந்தலா குழப்பத்தில் நிற்கிறாங்க. மருமகளும் உடனே, எனக்கே சந்தேகமாக இருக்குது, இந்த உறவில் ஏதாவது இருக்கு போல இருக்குன்னு எண்ணெயில் தீ வைப்பது போல பேசிட்டா. சகுந்தலாவுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது மனசுக்குள்ள தைரியத்தை சேர்த்துக்கிட்டு சொன்னாங்க, என்ன மாதிரி பேசுகிறீங்க, கஷ்டமாக இருக்குது கேட்டாலே. அவர் என் நண்பர் மாதிரி. நானும் சேவை செய்கிற அந்த நோயாளிகள் தங்கியிருந்த மூப்பவர்களுக்கான இல்லத்தில் அவரும் தங்கியிருக்காரு. நான் நோயாளிக்காக போகிறப்போ அவர் என்கிட்ட பேசுவார். நல்ல மனசை வச்சு என்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. மகன் கோபத்தோட, சரி, அந்த இல்லத்துக்கு நீ 2 வருஷமாக போகிற, இப்போதான் ஏன் இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி என்ன ரகசியம் பேசணும் உங்களோட, சுத்தமாக புரியல. சகுந்தலா விழுங்கிக்க முடியாதுதான் நின்னாங்க. நீ என்ன பேசுகிற, நான் என்ன பெரிய பாவம் செஞ்சேன், யாரும் என்னை இப்படி கேட்டதே இல்லைன்னு நொந்து கேட்டாங்க. மகன் கடுப்பான குரல்ல, விடுங்கம்மா, இப்போ போதும், இன்னும் நாடகம்லாம் வேண்டாம். ஏற்கனவே ஊரில் யாரெல்லாமோ நம்ம பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி எந்த விதமான வாதமும் இருக்கக்கூடாது. இனிமே அந்த ஆள் இங்கே வரக்கூடாது. இன்று முதல் நீங்களும் அந்த ஆசிரமம் இல்லத்துக்கு போகிறத மறந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. வயசாயிடுச்சு, ஆனால் அவங்க பையனும் சுற்றி பார்க்குற ஆசை மட்டும் குறையவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அவங்க மகனும் மருமகளும் மேலே மாடிக்கு போயிட்டாங்க. சகுந்தலா கண்ணில் தண்ணீர். ஒரு சில நொடிகள் அப்படியே நின்னாங்க. எதுவும் புரியாமலே எப்படி தன்னோட மகனுக்கு புரிய வைப்பது என்று யோசிக்க முடியாமல் இருக்காங்க. மனித நேயம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உண்மை நம்பிக்கையை கூட புரிய வைக்க முடியல. அவங்க உள்ளங்கையில் ஒரு பெரிய குழப்பம். ஒரு பக்கம் மனசு சொல்லுது, பையன் சொல்கிறத கேட்டு நம்ம நிற்கிறது தான் நல்லது, அவன் நம்ம தவறாக நினைக்கிறேன்னா நாம் நிறுத்திக்கணும். மறுபக்கம் மனசு கேட்டது, ஆனால் நம்ம என்னதான் பண்ணியிருக்கோம், ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பேசுகிறதும் ஆசிரம் போய் பராமரிக்கிறதும் அந்த துணை இல்லாத மூதாட்டிகளுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்க முயற்சி செய்கிறதுல என்ன தவறு இருக்குது. தலையை பிடிச்சுக்கிட்டாங்க. சிந்திக்க சிந்திக்க மனசே அழுத்து போச்சு. மூச்சை எடுத்துக்க முடியாத மாதிரி.
அந்த ராத்திரி சாப்பாடும் சாப்பிடல, மருந்தும் இல்லை. மறுநாள் காலையில் தூக்கம் விழுந்ததும் உடம்பு வலியவில்லை. வெப்பம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. உடம்பு பலவீனமாக இருந்துச்சு. மருந்தும் இல்லை. நிசப்தமாக வெளியே போய் மகனையும் மருமகனையும் கூப்பிட யாரும் பதில் சொல்லலை. உள்ளே வந்துட்டு படுக்கையில் சோர்ந்தபடி படுத்துக்கிட்டாங்க. ஒரு சமயம் வாசல் கடையில் ஒரு ஒலி சத்தம். அதுதான் திடீர்னு அவங்க பேரன் உள்ள பார்த்தான். சகுந்தலா மூத்த கண்டு அந்த சின்ன வயசு மனசு பதறிடுச்சு. பாட்டின்னு மெதுவாக கூப்பிட்டான். தங்கம், கொஞ்சம் தண்ணீர்னு சகுந்தலா சொன்னாங்க. அவன் உடனே சமையல் ரூம்ல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து அவங்க குலுங்குற கையில கொடுத்தான். அப்பாவை கூப்பிடுப்பான்னு சகுந்தலா மெதுவா கேட்டாங்க. சரி பாட்டி, நான் அப்பாவை கூப்பிட்றேன்னு சொல்லி அவன் ஓடி போனான். அப்பா, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொன்னான். ஆனா அந்த பையன் தன் குழந்தை சொல்வதை கூட பத்திக்காம எதுவுமே கேட்காம நேரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். மம்மி, பாட்டியை பார்க்கலாமான்னு பசங்க மீண்டும் சொன்னான். நீ அமைதியா படுக்கிறத பார்த்துக்கோ, நாளுக்கு நாள் எதுக்கும் தலையிடுற மாதிரி பேசுறேன்னு மருமக கடுப்பா சொல்லி வாசலுக்குள்ள கதவை பூட்டிட்டா. மதிய நேரத்துல ராமேஸ்வர் வந்தாரு. சகுந்தலா முகத்தை கண்டு அதிர்ந்து போனாரு. முகம் பசிக்கிறவங்க மாதிரி கலங்கி போயிருந்தது. உடம்பு காய்ச்சலால எரியுது. கண்கள் கூட முழுசா திறக்க முடியல. ஐயோ, இது என்ன ஆயிடுச்சு சகுந்தலான்னு பதறியபடி அவரோட நெற்றியில கை வச்சாரு. ரொம்ப காய்ச்சல். சுத்தி பார்த்தாரு, யாரும் இல்லை. உடனே வெளியே ஓடி போய் சாலையில ஆட்டோவை அழைத்தாரு. சீக்கிரம் சகுந்தலாவை சாமர்த்தியமா தூக்கி கொண்டு வெளியே கொண்டு வந்தாரு. அந்த நேரம் அந்த இருவரும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சகுந்தலா பாட்டி வீட்டில் இருந்த மருமகள் மேலே மாடியில் நின்றுக்கிட்டு அந்த எல்லா காட்சிகளையும் பார்த்துட்டு இருந்தான். உடனே தன்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணினான். உங்கள் அம்மா இன்னும் ஒரு தடவையே வெளியே போயிட்டாங்க. அது வேற யாரோ இல்லை, அந்த ஆளோட தான். நம்ம எத்தனை தடவை சொல்லியும் எதுவும் கேட்கவே இல்லை. இன்னைக்கு வந்துடட்டும் வீட்டுக்கேன்னு அவங்கள கோபத்தில் நடுங்கி பேசினான். அதுக்குள்ள 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் சகுந்தலா கொஞ்சம் உடம்பு நல்லானாங்க. ராமேஸ்வர் அவங்களோட பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாரு. மாலை இருட்டு வந்து கொண்டிருந்தது. அவங்க படுக்கையில் இருந்த மெதுவாக சொன்னாங்க, ராமேஸ்வர், எனக்கு ஒரு தடவை வேற அதே ஆசிரமத்துக்கு போகணும் போல இருக்கு. அங்கே தான் எனக்கு மனசு சுத்த நிம்மதியாக இருக்கு. சரி, நானும் உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னு ராமேஸ்வர் சொன்னார். ஆசிரம் போகிற எண்ணமே சகுந்தலாவுக்கு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. அந்த வீட்டு அடக்கமான சூழ்நிலையிலேருந்து கொஞ்ச நேரமாவது விடுபடலாம் இன்னும் எண்ணம். ராமேஸ்வர் அவங்களுக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் வாங்கி அவங்களோட ஆசிரமத்துக்கு கிளம்புனாரு. அந்த பக்கம் வீட்டில் அந்த பையனுக்கு கோபம் உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. நேரம் ஆனதும் கூட சகுந்தலா வீட்டுக்கு வரல. உடனே அவனுக்கு புரிஞ்சிச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு. ஆசிரம வாசலுக்கே வந்திருந்த ராமேஸ்வரும் சகுந்தலாவும் ஒரு ஆட்டோவிலேருந்து இறங்கி ஒன்றோட ஒன்று கையை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஒரு கார் பின் சாரும் நிற்குது. அந்த கார்ல இருந்து சகுந்தலாவோட மகனும் மருமகளும் உள்ளே பார்த்தாங்க. அங்கேயே அவங்களுடைய கண்ணில் ஒரே கோபம். பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன்னு? இந்த பாட்டி தானே சொல்கிறாங்க, இப்போ நேர்லேயே அந்த ஆளோட சுற்றுறாங்கன்னு மருமகன் நகைச்சுவையாக பேசினான். அங்கே ஆசிரம வாசலுக்குள்ளே நுழைஞ்ச சகுந்தலா முகத்தில் சந்தோஷம் வெறிச்சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அங்கே இருந்த மற்ற மூதாட்டியர்கள் அவங்கள கண்டு சந்தோஷமாக முகம் மலர்ந்தாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியோட தங்களோட ஒருவர் வந்துட்டாங்கன்னு உணர்ந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்ததும் சகுந்தலாவுக்கு ஏற்பட்ட அந்த உடல்நல குறைவு எல்லாமே மறைஞ்சு போச்சு. அவங்களுடைய முகம் புத்துணர்ச்சியோட ஒளிர்ந்தது. அட சகுந்தலா, எப்படி இருக்கீங்க? நீங்களாம் இங்கே ரொம்ப சோம்பலாக இருந்துச்சுன்னு ஒரே சந்தோஷ குரல்களாக எதிர்பார்த்தாங்க. ஒருத்தர் சாமர்த்தியமாக நாற்காலி நகர்த்தி கொடுத்தாங்க. இன்னொருத்தர் ஒரு தண்ணீர் கப் கொடுத்தாங்க. சில மூத்த பெண்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து எப்பவும் போல மாதிரி சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. சகுந்தலா பல நாட்கள் கழிச்சு அந்த நாள் தான் மனம் திறந்ததோடு சிரிச்சாங்க. ஆனால் அப்போதே ஹாலில் இருக்கிற ஒளி நிமிடமே தடைப்பட்டது. எல்லாரும் ஒரு சமநிலை இல்லாத பரபரப்போட வாசலுக்கு பார்த்தாங்க. அங்கே நிற்கிறது சகுந்தலா மகனும் மருமகளும், கூடவே 6 வயசு குழந்தை. மக முகத்தில் கோபம், மருமக முகத்தில் ஒரு கண்டிப்பும் அவமதிப்பும் தெரிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் தான் பாக்கி, நம்ம முகத்தில் கரிய பூசுறதுக்கு எதுவும் பாக்கி இல்லாத மாதிரின்னு மகன் சீற்றத்தோட சொன்னான். சகுந்தலா உடனே எழுந்து அவங்க கிட்ட வந்தாங்க. இது என்ன மாதிரி பேசுறீங்க? எல்லாரும் இருக்கிற இடத்துல கூட ஒழுங்கா பேச முடியாதா? ஒழுங்கா பேசணும்னா உங்களால தான் ஆரம்பிக்கணும்னு மருமக கூச்சப்படாம பேசுறா. மத்தியானம் நீங்க வியாதி மாதிரி நடிச்சுட்டு வெளியே போனீங்க, இப்போ இங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னங்க, இவ்வளவு நேரம் அந்த ஆளோட என்ன மாதிரி வேலைகள் இருந்துச்சு? முழு ஹாலே சத்தமா இருந்தது.
ஆசிரமத்தில் உள்ள மற்ற மூப்பர்கள் எல்லாம் அதிசயத்தோட அந்த பார்வையிலே உறைஞ்சு போனாங்க. சகுந்தலாவுக்கு தன்னோட மருமகள் சொன்ன வார்த்தைகள் நம்பவே முடியல. உங்கள் லிமிட்ல இருந்து பேசுங்க, எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சு, உடம்பே ஒரு நிலைக்கு இல்லை, மருந்தும் இல்லை. ராமேஸ்வர் தகுந்த நேரத்தில் வந்ததால தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருப்பேன்னு யாருக்கு தெரியும். ஓஹோ, இப்போ இவர் தான் உங்களை கவனிக்கிறவரா? நாங்கள் வீட்டில் உயிரோடு இருந்தோம் தானே, இல்லை செத்துட்டோமா என்னன்னு பையன் கிண்டலோட சொன்னான். இதை கேட்ட ராமேஸ்வர் ஒரு படி முன்ன வந்து சத்தமா, செத்துக்கிட்டவங்க இல்லை, ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டாரு. அவன் ராமேஸ்வர கோபத்தோட பார்த்து, நீங்க இங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை, இது எங்க குடும்ப விஷயம், குடும்பமானு சிரிச்சார் ராமேஸ்வர். அம்மா உடம்பு மோசமா இருக்கும்போது கூட ஒரு வார்த்தை கேட்காத பையனும் மருமகளும் இருந்த குடும்பம் இதுவா? பையன் முழுசா கோபத்துல, நீங்க உங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க, இல்லைன்னா இல்லைன்னா என்னதான் அவர் தப்பா சொன்னாங்கன்னு சகுந்தலா சத்தமா கேட்டாங்க. அவங்க மருமக இப்போ எல்லாம் தாண்டிடுச்சு, எனக்கு புரியல, நீங்களும் ராமேஸ்வரும் என்ன மாதிரி உறவிதுன்னு. ஒரு வார்த்தை கூட ஒருவர் எதிர்த்து பேச மாட்டீங்க போல இருக்கு. சகுந்தலா கண்களை மூடிக்கிட்டு உள்ளூர கலை போட சிந்திச்சாங்க. பிறகு மெதுவா கண்களை திறந்து மகனையும் மருமகளையும் பார்த்தாங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். அந்த வார்த்தைகளோடவே ராமேஸ்வரை பார்த்தாங்க. ராமேஸ்வர், என் வாழ்க்கையை முழுக்க என் பையனுக்காகவே செலவிட்டேன். என் சந்தோஷம், என் ஆசைகள் எல்லாத்தையும் விளக்கி ஒரு சிங்கிள் அம்மாவா உழைச்சேன். ஆனால் அவன் வாழ்க்கையில் எந்த குறையும் வரல. ஆனால் எனக்கு கிடைச்சது அவமதிப்பு, கொஞ்சம் கூட அன்பு இல்லாத வாழ்வு. இப்போ எனக்கு உணர்ந்து போச்சு, என் வாழ்க்கையில் நான் தப்பாக நினச்சி வாழ்ந்திருக்கேன். இப்போ எனக்காக ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கேன். அவங்களோட குரல் திடீர்னு உறுதியாக மாறுச்சு. ராமேஸ்வரை நேராக பார்த்தாங்க. ராமேஸ்வர், என்னோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல இடம் பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் என் சந்தோஷம், என் துக்கத்துக்கு தோளாக இருக்கீங்க. நீங்கள் எனக்கு நல்ல துணையாக இருப்பீங்க. நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்றீங்களா? ஒரு நிமிஷம் முழுக்க ஹாலில் அமைதியே. ராமேஸ்வர் அசந்து நின்னாரு. அவங்க கண்களில் ஆச்சரியம். பையனும் மருமகளும் அதிர்ச்சியில் மூச்சு விட முடியாமல், இந்த வயசில் கல்யாணமா, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, உலகம் என்ன சொல்வதோன்னு பையன் சத்தமா சிரிக்க சிரிக்க கோபத்தோட கத்துனான். சகுந்தலா முதன் முறையா பையனையே நேரா பார்த்து ஒரு கூர்மையான சிரிப்போட சொன்னாங்க, உலகத்தோட கவலை தான் உங்க கண்ணில் இருக்கிறதே, ஆனா நீங்க ஒன்றும் பண்ணல. உங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும் என்ற சின்ன யோசனையுமே வச்சுக்கல. ராமேஸ்வருக்கும் எனக்கும் ஒருவர் பிடிக்கும். இந்த உறவுக்கு பெயர் வைக்கலன்னா உலகம் இப்படி பல விதமா பேசும். என் பையன் மருமக கூட எதையாவது சொல்றப்போ மற்றவங்க விட்டுருவாங்களா? ராமேஸ்வர் இன்னும் பேசல. சகுந்தலா நேராக அவரை பார்த்து, நீங்கள் ஒரு நல்ல மனிதர். என் வாழ்நாளில் நான் கவனிச்சது, எனக்காக என் வாழ்க்கையை உங்களோட பங்கிடணும், என்ன ஒத்துக்கிறீங்களா? ராமேஸ்வர் மெதுவாக சிரித்து அவங்களோட கையை பிடிச்சாரு. அருமை, இப்போதான் உண்மையான தீர்மானம் எடுத்திருக்கீங்க, எனக்கு பெருமையாக இருக்குது உங்களை பார்த்துன்னு அங்கிருந்த ஆசிரம மேலாளர் சொன்னார். பையனும் மருமகளும் வெறிச்சுக்கிட்டாங்க. மா, இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்க, எங்களோட பேரை நேராக கீழே இறக்கிட்டீங்கன்னு அவன் கத்துனான். அப்போதுதான் அந்த ஆசிரமத்தில் ஒருத்தி, ரொம்ப வயசான அம்மா, மெதுவாக தன்னோட தடியோடு வந்தாங்க. முகம் முழுக்க வயதின் சாட்சி தெரிஞ்ச மடிகளும், ஆனால் கண்களில் அனுபவமும் ஞானமும் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க சொன்னாங்க, பையா, என்ன மரியாதையா நீ பேசுகிற? ஒருத்தி ஜீவனில் இருக்கிறப்பவே அவளை தள்ளி வச்சவன் தான் மரியாதையானவனா? அவனுக்கு வாயே அடைச்சிடுச்சு. அவள் கண்களில் நினச்ச உணர்வு, அவளுக்கு அன்பு மரியாதை தேவைப்பட்டப்போ நீ என்ன கொடுத்த? ஒதுக்கல், தனிமை. இப்போதான் அவள் வாழ்நாள் முழுக்க உண்டா இல்லையா என்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி என்பது வயசோட வரக்கூடியது இல்லைப்பா, அது உரிமை. அங்கிருந்த எல்லா வயதானவர்களும் அப்பா அவங்கள சுத்திக்கிட்டாங்க. ஒவ்வொருவரும் ஆதரவோட பளிச்சுன்னு பார்த்தாங்க. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியாது பையா, ஆனால் ஒரு அம்மா பிறக்கிறதுக்கும் தியாகம் செய்வதற்கும் தான் இல்லை, அவளும் ஒருத்தி, அவளுக்கும் சந்தோஷம் தேடுற உரிமை இருக்குன்னு இன்னொரு மூதாட்டி சொன்னாங்க. பையன் யோசிச்சான். அவன் பார்வை அவனோட மனைவி கிட்ட போனது. அவளும் தளர்ந்த முகத்தோட நிற்கிறது அவனுக்கே புரிஞ்சிருச்சு. பையா, அம்மா அப்பா எப்பவும் ஒரு சும கிடையாதுன்னு அந்த அம்மா சொன்னது சத்தம் நடுங்க மாதிரி இருந்துச்சு. நாம் நம்ம வாழ்க்கையை முழுக்க பிள்ளைகளுக்காகவே செலவாக்குறோம், ஆனால் முதிய வயசு வந்ததுமே நம்ம அண்ணியவங்க போல நடத்துகிறாங்க, அதே மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. இப்போ ஒவ்வொருவருக்கும் தங்களை பற்றி பேசுகிற உரிமை இருக்குது. அம்மா சகுந்தலா அம்மாவை பார்த்தாங்க. அவங்களோட கையை பிடிச்சாங்க. கண்ணில் பாசமோடு சொன்னாங்க,
தம்பி, நீ இன்னைக்கு செஞ்சதுனால அது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்குது. எல்லாரும் இப்படி செய்ய முடியாது. நீ தனியா இல்லை, நாங்கள் எல்லாரும் உன்னோட இருக்கோம். அந்த வயதான அம்மா சொன்னதை அங்கிருந்த எல்லா மூத்த குடிமக்களும் சிரிப்பு முகத்தோட ஒத்துக்கிட்டாங்க. முழு ஆசிரமம் கைத்தட்டலோட அதே உணர்வை வெளிப்படுத்துச்சு. சக்கரவர்த்தி மாதிரி அவ்வளவு நேரம் ஓரமாக நின்று கேட்டிருந்த சகுந்தலா அவங்களோட பேரை அழகா ஒரு புன்னகையோட, உண்மையாவா? என் பாட்டிக்கு கல்யாணமா? நான் பாட்டி கல்யாணத்துக்கு வந்துடுறேனேன்னு சத்தமாக சொன்னான். அவனோட அம்மா அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு கோபமாக அவனை வெளியில் அழைச்சி சென்றான். ஆனால் போகிறப்போ அந்த சின்ன குழந்தை எத்தனை தடவையோ திரும்பி திரும்பி பாட்டியை பார்த்து கொண்டே இருந்தான். அவனோட அப்பா கோபத்தில் தரையை தாக்கிட்டு வெளியே போனான். ராமேஸ்வரும் சகுந்தலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தாங்க. அந்த பார்வையிலே புதுசாக ஒரு ஒளி இருந்தது. இனிமே பச்சாதாபமோ பயமோ எதுவும் இல்லை. அடுத்த நாளே ராமேஸ்வரங்களோட சொத்துகளையும் வீட்டையும் பற்றிய முடிவை எடுத்துட்டாரு. தன் 2 மகன்களிடமிருந்தும் அவர் ஏற்கனவே நம்பிக்கை இழந்து விட்டதால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவருக்கு முக்கியம் இருந்தது, இந்த வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்ச பணம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக செலவாகணும்னு. அதனால ராமேஸ்வர் தன்னோட 10 ஆண்டுகள் பழக்கமோடு இருந்த விசுவாசி ஹரிராம் கிட்ட தன் வீட்டை வழங்கினாரு. அவன் எப்போதும் அவரோட பக்கத்தில் நின்று சேவை பண்ணிட்டு இருந்தான். கல்யாணம் செஞ்சு ராமேஸ்வரும் சகுந்தலாவும் தங்களோட உறவுக்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த ஆசிரமத்தில் இருக்கிற மூத்தவங்க வாழ்க்கையில தைரியமா ஒரு நம்பிக்கை கொடுக்க, அவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற ஒரு வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டாங்க. இருவரும் சேர்ந்து இருந்தாங்க. ஒருவரோட சிரிப்புக்கே இன்னொருவரோட தோல், ஒருவரோட கண்ணீருக்கே இன்னொருவரோட கரம். அந்த உலகம் மறந்தவங்களை தான் இவர்களோட வாழ்வா ஏற்றாங்க. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது? சகுந்தலா அம்மாவும் ராமேஸ்வரம் எடுத்த இந்த முடிவு சரியானதா? உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக பகிருங்க. இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதையை இதுவரை கேட்டதற்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,